சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, கோவில்ல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முதல் நாளே இந்த தாலியையும் சேலையையும் நான் வாங்கிட்டேன். கோவில்ல நீ எப்படியும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவ. அடுத்த நாளே புடவையையும் தாலியையும் உன் கையில கொடுத்து நீ வெக்கப்பட்டு நிக்கிற அழக பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் நம்பிக்கை வீண் போச்சு. இப்போ இத பார்சல்ல அனுப்பி வச்சிருக்கேன். என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. என் மனசு முழுக்க நீதான் இருக்க. நீ என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அழகனா கண்ணுக்கே தெரியாம உதவி செஞ்சேன். காலம் முழுக்க அழகனா முகத்தை காட்டாமலே உன்னை காதலிச்சிருப்பேன். உனக்கு நிறைய உதவிகளையும் பண்ணிருப்பேன். ஆனா விதி என் வாழ்க்கையில விளையாடுது. இந்த அழக ஆனந்தியோட அழகனா மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு எங்க வீட்டுல திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் முடியாது. நம்ம கல்யாணம் பத்தி பேசும்போது நீ உன் குடும்பமும் உங்க அக்கா வாழ்க்கையும் தான் முக்கியம்னு சொல்லிட்ட. உங்க அக்கா வாழ்க்கை முக்கியம்தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே மாதிரி நம்ம காதலும் முக்கியம் இல்லையா? என்னால இன்னொரு பொண்ண கனவுல கூட நினைக்க முடியாது. நாளைக்கு மறுநாள் என் வாழ்க்கையோட கடைசி நாள். உனக்காக மலைக்கோவில்ல காத்துக்கிட்டு இருப்பேன். நீ அழகனை காதலிக்கிறது உண்மைனா, உன் அழகை உனக்கு வேணும்னா 10 மணிக்குள்ள இந்த புடவையை கட்டிக்கிட்டு கையில தாலியோட நீ எங்க வா. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அப்படி உனக்கு அழக வேண்டாம்னா நீ வர வேணாம். அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையும் வேணாம். எந்த மலைக்கோவில்ல நம்ம காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதே கோவில்ல நம்ம காதல் அத்தியாயம் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் முடிஞ்சிரும். சரியா 10:30 மணிக்கு நான் மலையில இருந்து குதிச்சு செத்துருவேன். அதுக்கப்புறம் அழக உன் வாழ்க்கையிலே இருக்க மாட்டான். இதுதான் என்கிட்ட இருந்து உனக்கு வர கடைசி தகவல். என் முடிவு உன் கையில. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு இவரு? ஏன் போன அமுத்தி வச்சிருக்கிறாரு? அண்ணா, ஆனந்திக்கு ஏதாவது பார்சல் வந்துச்சா? அதெல்லாம் தெரியாது, போமா. நீ வேற நேரம் தெரியும் டென்ஷன் பண்ணிட்டு போமா. ஐயோ, இது வேற நேரங்காலம் தெரியாம ஒழுங்கா பாடிட. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இது எப்படி தடுப்பேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. தலைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பாவம், அழகன் கிடைக்க மாட்டானோன்னு நினைச்சு எப்படி துடிக்கிறான். இப்படி தானடி எனக்கும் இருந்திருக்கும். என் மகேஷ் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நான் எப்படி துடிச்சிருப்பேன், எவ்வளவு அழுதிருப்பேன். இதுக்கெல்லாம் சேர்ந்து நீ அனுபவிக்க வேண்டாம். அனுபவிப்ப, அனுபவிக்க வைக்கிற. ஆனந்தி,